கும்பராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? அவங்களுக்கான பூஜை முறைகள் என்ன? கும்பராசி சித்தர் வந்து போக்கர் சித்தரும் பாம்பாட்டி சித்தரும் எடுத்துக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா இந்த போக்கர் சித்தர் பாம்பாட்டி சித்தர்லாம் வந்து இவங்க வந்து மறைமுக சக்தியை வந்து அழகா வெளியெடுத்துட்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் போக்கர் சித்தரோட பாம்பாட்டி சித்தர் இந்த நூற்றாண்டு காலம் வரைக்கும் எல்லார் மத்தியிலும் இதா இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வந்து ரகசியமாக கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு உடலை விட்டு அடுத்த உடலுக்கு விளையாட்டுகள் அது எல்லாமே அந்த இந்த பாம்பாட்டி சித்தருக்கு வந்து ரொம்ப கைவந்தது கலையா இருக்கும். அதனால நம்மளுடைய ரகசியமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த பாம்பாட்டி சித்தருக்கும் போக்கு சித்தருக்கும் உண்டு. இது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா போக்கு சித்தர் வந்து மருத்துவ குணமுடையவர். இந்த கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் இந்த போக்கர் சித்தருடைய வழிபாடுக்கு மூலிகையால் வைத்து மூலிகை சார்களை வைத்து வழிபாடு பண்ணுவது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இல்லாட்ட மூலிகைகளை வைத்து கொண்டு அங்கே வந்து வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமான ஒரு பவராக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம சில பூக்களை வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த பூக்கள்லாம் அந்த சித்தருக்கு படைக்கும் போது அவங்க ரொம்ப சிறப்பான நமக்கு பலனை கொடுப்பாங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மருந்து குடிக்கிறோம் அப்படின்னாலே அந்த போக்கர் சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தரையும் நினைச்சிட்டு அதை தொட்டு 3 புள்ளி கீழே பூமியில வச்சுட்டு அப்புறம் அந்த மருந்தை குடிச்சிங்கன்னா சீக்கிரம் அது குணமாயிரும். அவ்வளவு வலிமை அந்த போக்கு சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.